ஹலோ எக்ஸ்பர்ட் யூசர்ஸ், நம்ம இந்த சீரீஸில் கல்நெக்ஸ் டூல்ஸ்னால் எப்படி பண்ணுற பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங், SSL அனாலிசிஸ், SSL ஸ்கேன். நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி SSL வெர்ஷன் இந்த மாதிரி நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். SSL வெர்ஷன் 2 இல்லைனா 3 இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணலாம். அடுத்து TLS வெர்ஷன் 1.0, அடுத்து 1.1, 1.2 இல்லை 1.3 என்ன எனேபிள் இருக்குது, என்ன டிசேபிள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ளாக் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக SSL வெர்ஷன் 2 மட்டும் எனேபிளாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஃப்ளாக் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம TLS மட்டும் பார்க்கணுன்னா இது கொடுக்கணுன்னா ஆல் வெர்ஷன் ஆஃப் TLS மட்டும் நமக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மேன் பேஜ் கொடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபாஸ்ட் SSL TLS ஸ்கேன் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிளுக்குள்ள போவோம். SSL ஸ்கேன் நம்ம IP கொடுப்போம். இப்போ நான் வேறு பிசியில் OWSP இந்த மிஷின் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது வளரல் மிஷின். இந்த மிஷினில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுவும் இல்லாமல் வேறு ஒரு வெப்சைட்டும் பார்த்துருவோம். லைவில் இருக்க வெப்சைட்டும் நம்ம ஒன்று ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போம் ரெண்டு இதையும். இந்த பக்கம் நம்ம OWSP, இந்த பக்கம் நம்ம ஒரு வெப்சைட் ரன் பண்ணி பார்ப்போம். இது ஸ்கேன் ஆகி முடிச்சிருச்சு. நமக்கு இங்கே SSL வெர்ஷன் 2 டிசேபிளில் இருக்குது, எனேபிள் வெர்ஷன் 3ல் இருக்குது. அடுத்து இதில் நமக்கு வெர்ஷன் 1 எனேபிளில் இருக்குது, மித்தெல்லாம் டிசேபிளில் இருக்குது. இதில் பார்த்தோம் நமக்கு வெர்ஷன் 1 டிசேபிளில் இருக்குது, மற்ற இது ஃபுல்லாக டிசேபிளில் தான் இருக்குது. நமக்கு 1 அப்புறம் 2 எனேபிளில் இருக்குது. இதில் நமக்கு SSL ப்ரோட்டோகால், TLS ப்ரோட்டோக்கால், அடுத்து இந்த மாதிரி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அடுத்து நமக்கு பார்க்க வேண்டியது SSL சர்டிஃபிகேட். இது நமக்கு மினிமம் 2048 இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப பழசு. நம்ம 2002 இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டோம். ரொம்ப ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் 2048 தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் என்ன கட்டுதுன்னு. அது வரைக்கும் இது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நமக்கு எத்தனை சைஃபரில் வந்திருக்கு, இந்த மாதிரி அதை ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு அது வீக்காக இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஓல்டு வெர்ஷனாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஓல்டு வெர்ஷனாக இருந்தால் அதை டிசேபிள் பண்ணிடுவோம், நியூவர் வெர்ஷன் எனேபிள் பண்ணுவோம். இங்கே 1024 இருக்குது, இங்கே 2048 இருக்குது. சொன்ன மாதிரி இது நியூவர் வெர்ஷன், இது ஓல்டர் வெர்ஷன். ஸோ இது யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எப்போயும் என்ன பண்ணணும்னா இதிலே கம்பேர் பண்ணோம்னா இங்கே பார்த்தோம்னா 1.0 எனேபிள் இருக்கும், இங்கே டிசேபிள் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஓல்டர் வெர்ஷன். எப்போயும் நம்ம TLS 1.2 ஆச்சு நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். எப்போயும் நம்ம டிசேபிள் பண்ணணும்னா TLS 1.0, 1.1 நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சு. ஸோ 1.2 நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. அடுத்து இந்த மாதிரி நமக்கு ஹார்ட் ப்ளீடு, வல்னரபிள் காட்டும். அடுத்து நமக்கு TLS கம்பேரிசன், இந்த மாதிரி நமக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டும். நம்ம சிம்பிளாக இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த வெர்ஷன் டிடெக்ட் பண்ணி நமக்கு
எது எனேபிள்டாக இருக்குது எது டிசேபிள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பயும் டிசேபிள் பண்ண வேண்டியது ஓல்டு வெர்ஷனில் இருக்கிறதெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கணும். எது எனேபிள் பண்ணால் நியூவர் வெர்ஷனில் இருக்கிறது எனேபிள் பண்ணுவோம். மித்த ஃப்ளாக்லாம் நம்ம ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஃப்ளாக் நம்ம பார்த்துக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இதை காப்பி பண்ணிட்டு இதில் நம்ம கொடுப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு இது மட்டும் தான் எனேபிளில் இருக்கா டிசேபிளில் இருக்கான்னு காட்டும். இதை மட்டும் தான் நமக்கு ஸ்கேன் பண்ணி காட்டும். அவ்வளோதான். இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள்.